லேட்டி மகி அக்கா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல அவளுக்கு கிளாஸ் பிள்ளைகிட்ட நோட் ஏதாவது வாங்கிட்டு வந்து எழுத வேண்டியது இருக்குன்னா ஏம்மா அதான் பக்கத்தில் அந்த பிந்துவும் ஜெசிகாவும் இருக்காவல்ல 2 பேரும் அவளுக்கு கிளாஸ் தானம்மா. ஆமாட்டி ஆனால் அவள் அந்த ரோசாவா அவள்கிட்ட தானே நோட்டையை போய் வாங்கிட்டு வருவா அதான் கேட்டேன். ஆமாம் அந்த ஒத்த ரோசா தான். அவளுக்கு வீடு எங்கேயோ இருக்கு. அவள் படிக்கண்டாமா பின்ன இவ்வளோட்டையாவது வாங்கினா உடனே கொண்டு கொடுக்கையாவது செய்யலாம். லேட்டி எலும்புட்டி எங்கே வந்து படுத்து கிடக்கா? அந்த தர குளிர்ந்து கிடக்கு, ஏற்கனவே சீத்து பூத்துட்டு இருக்கா எலும்புட்டி. ஆமாம் நீங்கள் மட்டும் இங்கேருந்து கடை விட்டுட்டு இருக்கிறியா, நான் மட்டும் உள்ளே போய் படுத்து கிடக்கணும். வாங்க அந்தால. ஏம்மா இவன் மாத்திரை தின்னாளா? தின்றுக்க மாட்டாளே. தின்னா சும்மா தின்னு தண்ணி குடிச்சாக்கி வாந்தி வரவன்ட்டு வாழைப்பழத்துக்குள்ளே வச்சு விழுங்கியிருக்கா. வாழைப்பழத்துக்குள்ள வச்சா சின்ன பிள்ளையிலே எப்படி மாத்திரை எல்லாம் திங்குவு. இவளுக்கு 7 கழுத வயசானாலும் எல்லாரும் ஒன்ன மாதிரி இருப்பாவளாட்டி. எவ்வளவு நாளும் ஊசி போடுங்க, எவ்வளவு மாத்திரைனாலும் தாங்க, எல்லாம் எப்படிதான் சமாளிக்கிறியம்மா. இது கூட பரவாயில்ல, எத்தனை நரம்பூசினாலும் போடுறியாட்டி. எப்படிதான் நீ இருக்கிறியம்மா? பின்ன ஒன்ன மாதிரியாட்டி அங்க ஊசியை தூக்காவன்னு தெரிஞ்ச உடனே அழுதுகிட்டு வெளியே ஓடாதுக்கு. ஆமாம் இந்த விஷயத்தில் மகிக்கு கொள்ளாமா. எம்மா இந்த சமைக்கு காய்ச்சல் வரதை விட மகிக்கு வந்தால் கூட நான் சமாளிச்சிருவேன். அவள் பாட்டுக்கு அமைதியாக இருப்பா. என்ன பார்க்கலையா இப்போ இந்த குழந்தை தரையில் வந்து மல்லாக்கப்படுத்திட்டு கிடக்குதா? ஏட்டி மக்களே கொஞ்சம் பின்ன ஆவி பிடிச்சி பார்க்குறியாட்டி கொஞ்சம்? ஏம்மா இப்போவா? இப்போ மத்தியானம்லாமா, இப்போ ஆவி பிடிக்கலாமா? அது எப்படி? ராத்திரி தானம்மா எல்லாரும் பிடிப்பாவ. அப்போ கூட சுடுகாடு நல்லா தள்ளி இல்லாமல் இருக்கு, எப்படி போகிறது ராத்திரி? ஏட்டி இப்போ எதுக்கு சுடுகாடை கேட்கா? சுடுகாட்டில் போய் படுக்க போறியோ? ஏன் இங்கே படுக்க இடம் இல்லைண்ணா? நீங்கள் தானே சொன்னீங்க ஆவி பிடிக்கணும்னு. ஆமாம் சொன்னேன். அதுக்கு எம்மா இவ என்ன தெரியுமா சொல்லுகா? நீங்க ஆவி பிடிக்கணும்னு சொன்னது, இவ சுடுகாட்டில் போய் ஆவி பிடிக்கணும்னு சொல்லுகாமா. நீயே ஒரு ஆவினா ராத்திரி அங்கே இங்கே நடந்துட்டு தெரியவா? எலி மாதிரியும் பூனா மாதிரியும். உனக்கு வேற ஆவி பிடிக்கிறதுக்கு நீ சுடுகாட்டுக்கு வேற போகணுமா? அப்போ என்னதுமா நீங்கள் சொல்கிறீங்க? ஓஹோ, சளி பிடிச்சிருக்கிறதுனால சுடு தண்ணி வச்சு ஆவி பிடிக்க சொல்கிறீங்களா? ஓகே ஓகே. நடிப்பா, நல்லா நடிப்பா, ஒன்றும் தெரியாத மாதிரி நல்லாவே நடிப்பா. இவளுக்கு நடிக்கிறதுல ஃபர்ஸ்ட் அவார்டு கொடுக்கலாம். இல்லாட்டி வாங்கி தாட்டி நான் போய் வாங்கிட்டு வரேன் ப்ளீஸ் டி மைக்கி, ப்ளீஸ் டி வாங்கி தாட்டி. அங்கே கூவி கூவி கொடுப்பாவட்டி போய் வாங்கிட்டோம் போ.